ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தோசைக்கு சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன். மல்லி சட்னி தாங்க அரைக்க போகிறேன். ரொம்பவே ருசியாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி தழைகள் அரைக்கட்டு எடுத்திருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக பெருங்காயம், புளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஃபஸ்ட்டு பெருங்காயம், நம்ம கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோன்றதுனால அந்த பெருங்காயத்தை பொரிச்சிக்கலாம். பெருங்காயம் ஓரளவு பொரிஞ்சு உப்பி வந்த பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அரைக்கட்டு தழை எடுத்துக்கிறேன், அதாவது கொத்தமல்லி தழைகள். இப்போ இது ரெண்டும் செவந்த பிறகு ஒரு 3 பல்லு பூண்டு, சின்ன சின்ன துண்டு 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி காட்டக்கூடிய சட்னியினுடைய அளவு 3 பேர் தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 4-5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கின பிறகு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழைகளை நல்லா கட் பண்ணிவிட்டு அலசிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதுமானதாக இருக்கும். மல்லித்தழைகள் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, சட்டுன்னு வதங்கிடும். இப்போ பாருங்கள், தழைகள் நல்லா சுருங்கிடுச்சு, வாசனையும் நல்லா வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போட்டோம். அதுக்கப்புறமேட்டு இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படின்றத பார்த்துக்குங்க. கடைசியாக புளி, இது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா 1 பதை அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். ஒருவேளை நீங்கள் நிறைய சட்னி அரைக்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்குங்க. மற்ற பொருட்களையும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து செய்கிறப்ப இந்த சட்னி ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துட்டோன்னா சூப்பரான மல்லி சட்னி ரெடி. இப்போ ஆறிடுச்சு, நான் ஜாருக்கு மாற்றிட்டேன், உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், பச்சை பசேல்னு கலர்ஃபுல்லாக சூப்பராக ருசியாக மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தாளிப்பு தரணுங்க. மறுபடியும் கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி சட்னியோட தாளிப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசையோடு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.